கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 366வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பை தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். இன்றைய சபை காலத்திலே மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. அநேகருக்கு அனுப்புங்கள் தயவு செய்து. இந்த செய்தியின் தலைப்பு, மனுஷிக்குள் பிசாசு வாசம் செய்தல். தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்றேன், மனுஷிக்குள் பிசாசு வாசம் செய்தல் என்ற செய்தி இதனுடைய தலைப்பு அதுதான். இந்த செய்தியை முழுமையாய் பாருங்கள் தயவு செய்து. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் யார் பார்க்கிறீர்களோ அவர்கள் யாவரும் அநேகருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அனுப்பும்படியாய் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையா நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே இன்றைய காலத்து கிறிஸ்தவர்களுக்குள் மனுஷனுக்குள் பிசாசு வாசம் செய்து கொண்டிருக்கிறான். பிசாசு வாசம் செய்து கொண்டிருப்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவனுக்குள் பிசாசு இருக்கிறது, அவளுக்குள், அந்த பெண்மணிக்குள் பிசாசு வாசம் செய்கிறான் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கடைசி கால தீர்க்கதரிசிகளோடு நாம் அந்த செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் முழுமையாய் பாருங்கள். மிகவும் சிறிய செய்தி, அற்புதமான செய்தி. ஓகே, நாம் செய்தி கடந்து செல்வோம். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 35ஆம் வசனம் வரைக்கும் தயவு செய்து நீங்கள் முழுசாய் நீங்கள் வாசியுங்கள். நான் என்னால் முழுசா வாசிக்க முடியாது, ஆனா செய்தி அதுதான். 27ஆம் வசனத்திலிருந்து 35 வரைக்கும் வாசிங்க. நான் சுருக்கமா கொஞ்சமா தான் வாசிக்க போறேன். அதாவது 27, 29 இல்லைனாக்கா 35 இப்படிதான் வாசிப்பேன் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆகவே நீங்கள் செய்தியை முழுசா வாசிங்க. இன்றைய காலத்திலே, இப்போ இந்த லவதிக்கியான் சபையின் காலத்தில் தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். ஆகவே இந்த லவதிக்கியான் சபையின் காலத்திலே, கடைசி இந்த உலகத்திலே நேரத்திலே இன்றைய கிறிஸ்தவர் மக்களுக்குள்ளாக மனுஷிக்குள்ளாக பிசாசு வாசம் செய்கிறதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் செய்தி. சரி, பாருங்கள் 27ஆம் வசனத்தை பாருங்கள். நெடுநாளாக பிசாசுகள் பிடித்தவனும், நெடுநாளாய் பிசாசை பிடித்தவனும் அப்படின்னா அர்த்தம், ரொம்ப நாளா ஒரு மனுஷனுக்குள் பிசாசு புகுந்து இருக்கிறான், பிடித்து இருக்குது. வஸ்திரம் தெரியாதவனும், பாருங்க, நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, அருமையான என் அருமை சகோதரிகளே, என் அருமை நண்பர்களே, கிறிஸ்தவ நண்பர்களே, தயவு செய்து இந்த செய்தியை முக்கியமா பாருங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. ஹல்லேலூயா. ஆகவே வஸ்திரம் தெரியாதவனும், வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். ஹல்லேலூயா. யாருக்கு எதிராக? நான் நிறைய முறை இந்த படத்தை வச்சிருக்கிறேன் இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒரு பிளைண்டு வரைந்த இந்த படம். இந்த இயேசு கிறிஸ்து, இது ஒரு படமா வச்சிருக்கிறார் உதாரணமா. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அந்த பிசாசு பிடித்தவன், வஸ்திரம் தெரியாதவன் இவருக்கு எதிர்பட்டு வருகிறான். ஏன்னாக்கா விடுதலை நேரம் வந்துருச்சு, அதனால வரும். ரொம்ப நாளா இருக்கிறான். அந்த அவனை சந்திப்பதற்காக, அவனை ரட்சிப்பதற்காக, ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்காக இந்த இயேசு கிறிஸ்து அங்கே செல்கிறார், அவனை சந்திக்க போகிறார். பிசாசு அவரை பார்த்து எதிர்கொண்டு போகிறான். ஆனா நல்லா கவனிக்கணும் தயவு செஞ்சு. நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்தவன், அந்த கிராமத்துல அந்த ஒரு வாலிபனுக்கு நெடுநாளாய் பிசாசு பிடித்திருந்தான். அந்த பிசாசு பிடித்திருந்தவன் எப்படி இருந்தான்னு கேட்டாக்கா, நிர்வாணமாக அந்த பிசாசு அவனை வைத்திருந்தான். அங்கதான் நீங்க மெயினா பார்க்கணும் செய்தி இதுதான். அந்த பிசாசு அவனை நிர்வாணமாக அவனை அந்த இடத்திலே வைத்திருந்தான். அவன் சங்கிலிகளினாலும்
சங்கிலிகளினால விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு, இப்போ இந்த பிசாசு பிடித்திருந்த இந்த இந்த பையனுக்கு, இந்த வாலிபனுக்கு கட்டுகள், சங்கிலினால கட்டுகள் போட்டிருந்தாங்க. இந்த கட்டு யாரு போட்டதுன்னு கேட்டாக்கா, அங்குள்ள கிராமத்து மக்கள் அந்த வாலிபனுக்கு அந்த சங்கிலினால கட்டு போட்டிருந்தாங்க. இந்த கட்டு யார் போட்டது? மனுஷன் போட்டான். மனுஷன் போட்ட கட்டை பிசாசு அவிழ்த்து விட்டு எதிர்கொண்டு போறான். இயேசுநாதனுக்கு எதிர்கொண்டு போறான். மனுஷனுடைய கட்டெல்லாம் பிசாசு ஈஸியா கேட்டுடுவான். ஆனா பிசாசு ஒரு மனுஷனை கட்டு போட்டான்னு கேட்டாக்கா, எந்த ஒரு பாஸ்டராலையும் எந்த ஒரு விசுவாசியாலையும் அந்த கட்டை அவிழ்க்கவே முடியாது. அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் யாருனாக்கா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால தான் மட்டும் முடியும் பிசாசின் கட்டை அவிழ்க்கிறதுக்கு. ஆனா மனுஷன் இந்த மனுஷனை என்ன பண்றாங்கட்டாக்கா, சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டிருந்தான் என்று நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு மனுஷனை பிசாசு பிடித்திருக்குதுன்னு சொன்ன போனாக்கா, அந்த பிசாசு அவனை என்ன செய்துன்னு கேட்டாக்கா, நிர்வாணமாக இவனை அங்கே வைத்திருந்தது. நீங்கள் வேதத்தை நீங்கள் பாருங்கள், அது அப்படியாக இருக்கும். இந்த வேதத்தில் இருக்கிற இந்த சம்பவம் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே அந்த பிசாசு ஒரு மனிதனை எப்படி நிர்வாணமாக வைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய காலத்திலே சற்று தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இதுதான் செய்தி. இன்றைய காலத்திலே இந்த உலகத்தில், நவீன உலகத்திலே எப்படி பிசாசை பிடித்திருந்தவன், அவனுக்கு 2000 பிசாசு இருந்ததுன்னு வேத வாக்கியம் சொல்லுகிறது. அவனுடைய பெயர் என்னவென்றால் அவனுடைய பெயர் என்ன கேட்டீங்கன்னாக்கா, லோகியன் என்று சொல்லப்படுகிறது. அவன் பிடித்திருந்தது, அவன் பேர் லோகியன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்படிதான் லோகியோன். ஏன் லோகியனா, அநேக பிசாசுகள் 2000 பிசாசு அவனுக்குள் இருந்தபடினாலே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உன் பேர் என்னன்னு கேட்டாக்கா, என் பேர் லோகியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அப்ப அநேக பிசாசுகள் இருக்கிறது. சரி, ஓகே, இது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பிசாசு இருக்கிறபடினாலே அவனை நிர்வாணமாக அந்த இடத்துல வைத்திருந்தது, அந்த கல்லறையிலே வைத்திருந்தது. இப்போ இன்றைய காலத்திலே அதே பிசாசு இன்றைய உலகத்திலே, நவீன உலகத்திலே, அன்றைக்கு அவங்கிட்ட 2000 பிசாசு இருந்தது. ஆனா இன்னைக்கு மனுஷங்கள 2000 பிசாசுலாம் கிடையாது. பிசாசு பார்த்தான், இந்த மாதிரிலாம் நிர்வாணமா வச்சா நம்ம மறுபடியும் கூட்டு போயிட்டு கல்லறையிலையோ இல்ல சங்கிலி போட்டோ நம்மளை வீட்டுக்குள்ளேயோ போட்டு பூட்டிடுவானுங்க. அதனால நம்ம அப்படிலாம் செய்ய வேணாம். அல்லேலூயா. அதனால ஒரே ஒரு பிசாசு மட்டும் மனுஷனுக்குள்ளவே பர்மனண்டா தங்கி இருக்குது. எப்படி நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இன்றைய காலத்துல ஒவ்வொரு வாலிபனும் பிசாசு அவனுக்குள் இருக்கிறது என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்றைய நவீன உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இப்படிதான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்றைய காலத்து வாலிபர்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி பேண்ட்டை போட்டுக்கொண்டு தான் இன்றைக்கு இந்த ஷாப்பிங் மால்லையோ வீடுகள்லையோ உறவினர் வீட்டுக்கோ இல்ல திருமணம் வீட்டுக்கோ, அது எந்த வீடு, எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும், எந்த சாதாரண நிகழ்ச்சி இருந்தாலும், பிசாசு ஒரு மனிதனை அந்த சரீரத்தினுடைய துணிகளை இந்த மாதிரி கண்ட துண்டுமா கிழித்து அவனை கேவலமாக அவனை நடத்தி கொண்டு வருகிறான் சாத்தான். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்டா, இது ஒரு அழகு, இது ஒரு ஸ்டைலு என்று அவங்க நினைச்சு நிற்கிறாங்க. இதை கொண்டு வந்ததே சாத்தான் தான். எவ்வளவு ஒரு திறமைசாலி பாருங்க. ஏதேன் என்னும் தோட்டத்தில், இப்ப நான் அந்த போட்டோவை நான் தள்ளி வைக்கிறேன். இன்றைக்கு நவீன இந்த உலகத்துல சாத்தான் இப்படிதான் ஒரு மனுஷனை வச்சுன்னுக்கிறான். அரையும் குறையுமா கிழிச்சு, ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கிழிச்சு, ரொம்ப தூரமா இருக்கிறனால சரியா தெரியல நினைக்கிறேன். ஓகே, ரைட், பரவாயில்ல. ஆனா அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிட்ட காமிச்சேன். இப்படிதான் ஒரு மனுஷனை வச்சுன்னுக்கிறான். இன்னும் சொல்லப்போன கிழிஞ்சு போன பனின்னு, பேக்ல முதுகு தெரியுற மாதிரி, கையெல்லாம் கிழிஞ்சு போன மாதிரி, இப்படியெல்லாம்
வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களை அந்த ஒரே ஒரு சாத்தம் உள்ள போயிட்டு இந்த மாதிரி கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டுக்கின்னு பின்னாடி பட்டெக்ஸ்ல தெரிகிற மாதிரி கிழிஞ்சு போன டிசைனா ஓட்ட வச்சு இப்படி கேவலமா ஒரு மனுஷனை நடத்துறான்றது அவங்களுக்கே தெரியல. அவங்க அதை ஸ்டைல் நினைச்சுக்கிறாங்க. இல்லவே இல்லை, அது ஒரு பிசாசின் செயலா இருக்கிறது. பிசாசு அவனுக்குள் இருந்து நவீனமாக அழகாக இன்னைக்கு சாதாரண நான் நல்லா இருக்கிறேன், நான் ஒரு சுய புத்தியா இருக்கிறேன், நான் தெளிவா தான் இருக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கின்னு இந்த உலகத்துல அநேகரோட அன்போடு நல்ல நண்பர்களோடு இப்படியா உலகத்துல வாழ்ந்து நிற்கிறான். இது என்னது? பிசாசின் கிரிகள். இன்றைக்கு இருக்கிற நவீன உலகத்துல பெண்களை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற பெண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸ்டார்டிங்ல அவன் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, ரொம்ப ஸ்டார்டிங் எடுத்த உடனே தன்னுடைய சரீரங்களை முழுமையாய் காண்பிக்க முடியாது அவன் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்லைட்டா ஸ்டார்ட் பண்றான். சாத்தான் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க கேட்டாக்கா, இன்றைக்கு இருக்கிற நவீன பெண்களை இப்படியா ஸ்டார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி மெலிசு ஜல்லட புடவையை முதல்ல பெண்களுக்கு காண்பித்து தன்னுடைய அவயங்களை காண்பிக்கும்படியாக இன்றைய சாத்தான் அந்த சகோதரிக்குள்ள புகுந்து இப்படியாக இன்றைக்கு உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறான் சாத்தான் ஸ்திரீகளை வைத்து. இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எல்லாமே நீங்க பாக்குறீங்க. இந்த உலகத்துல நானு மொரிஷியஸ் என்ற கண்ட்ரியிலே நான் வேலை செய்யும் பொழுது ஒரு இடத்துல மோக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஏஜி சபை அங்க இருக்கிறது. நான் அங்க வேலை செய்யும் பொழுது ஒரு சண்டே அந்த ஏஜி சபைக்கு நான் போகும்பொழுது அங்குள்ள ஸ்திரீகள் அத்தனை பேருமே அந்த ஏஜி சபையிலே இப்படிதான் வருகிறார்கள் பாருங்க. அப்போ அந்த சாத்தான் அந்த ஸ்திரீக்குள்ளாக இந்த மாதிரி ஆடையை அணிந்து அறையும் குறையுமாக இந்த மாதிரி தொப்புல காமிச்சு, இந்த மாதிரி மார்பகங்களை காமிச்சு, சரீரங்களை காமிச்சு இன்றைக்கு சபையிலே இப்படிதான் வெளிநாட்டிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மொரிஷியஸ்ல நான் என் கண்ணாலே பார்த்தது. இன்றைய சென்னையிலும் இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில மால் போறதோ இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதோ கல்யாணத்துக்கு போறதோ இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறாங்க. சில சர்ச்சில் இப்படி வராங்களா இல்லை எனக்கு தெரியல. ஒருவேளை கேத்தலிக் சர்ச்சில் வந்தாலும் வரலாம். ஏன்னா கேத்தலிக்ல சர்வசாம நடக்கக்கூடியதுதான் இன்றைக்கு ஆனா சகோதரிமார்கள் என்ன நினைக்கிறாங்க, இது ஸ்டைலு, அதனால நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா சாத்தான் அவர்களுக்குள்ளாக இருந்து இப்படியாக ஆடைகளை அணியும்படியாக அவன் வைத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது அந்த பிசாசு பிடித்தவனை நிர்வாணமாக அவன் அந்த இடத்துல அந்த கலரிலே அவன் இருந்தான். ஆனால் சாத்தான் இப்படியா நிர்வாணமா நம்ம வைக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா நிர்வாணத்தை காட்டலாம்னு சொல்லிட்டு இன்றைய உலகத்தில் இருக்கிற சகோதரிகளை இப்படியாக வைத்து இருக்கிறான். நீங்களே பாருங்க, இப்படிதான் இன்றைக்கு ஸ்திரீமார்கள் அநேக இடங்களிலே உலகமெங்கும் இப்படிதான் திரிய வைத்துக் கொண்டிருக்கிறான். இது யாருடைய வேலை என்று சொல்ல போனால் இது சாத்தானின் செயலாகும். சாத்தான் இவர்களுக்குள்ளாக இருந்து இப்படியாக அவர்களை நடத்தி கொண்டு வருகிறான். பாருங்க, இப்போ இருக்கிற நடைமுறையில இந்த மாதிரி ஆடைகளை அணியும்படியாக சாத்தான் அவர்களை வைத்திருக்கிறான். இது அவர்களாகவே செய்யவில்லை. சாத்தான் ஸ்திரீக்குள்ள இருந்து, சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்து இப்படி ஆடைகளை அணிந்து துண்டு துண்டாக கிழிய வைத்து தன் சரீரங்களை துண்டு துண்டாக காண்பித்து இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்திரீகள், கிறிஸ்தவர்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இது ஏன் இப்படி செய்யலான்னு கேட்டக்கா, இன்றைய லவோதிக்கியன் சபையின் காலத்திலே ஒவ்வொரு ஸ்திரீக்குள்ளாக சாத்தான் இருக்கிறபடினால்தான் இப்படியாக ஆடைகளை அணிந்து கொண்டு இந்த உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஸ்டைல் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்டைலையே கொண்டு வந்தது சாத்தான் என்று இன்றைய உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது. ஒரு பிசாசு ஒரு ஸ்திரீக்குள்ள, ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள அப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆடைகளை தான் அவன் அணிந்து கொண்டு வைப்பான் அவர்களை. இது உண்மையாலுமே நிஜமாகவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் இப்போ லேட்டஸ்டா போன வாரத்துல, அதாவது இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னால எக்ஸ்பிரஸ் மால் சொல்லக்கூடிய சென்னையில எக்ஸ்பிரஸ் மால் EN என்று சொல்லுவாங்க, அங்கே நான் போகும்பொழுது ஒரு சின்ன ஒரு வாலிப சகோதரி டக்கு நான் போட்டோ எடுத்தேன். இப்படியாக
அந்த மாலிலே இந்த சகோதரி வந்தாள். ஹல்லேலூயா. இவ கிறிஸ்டினா இந்த நமக்கு தெரியுது. ஆனா இந்த உலகத்திலே சாத்தான் ஸ்திரீக்குள்ளாக இருந்து இப்படிப்பட்ட ஆடைகளை அணியும்படியாக தான் அந்த சாத்தான் அவர்களை வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இதை விட ரொம்ப மோசமா, ரொம்ப ரொம்ப மோசமா இன்றைக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இது எல்லாருமே பாருங்க. இதுவும் இல்லாம இன்றைக்கு சர்ச்சிலேயே பாத்தீங்கன்னாக்கா, இது கத்தோலிக் சர்ச்ல மோஸ்ட்லி நீங்க பார்க்க நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இந்த மாதிரி இப்ப நான் காமிக்கிறது மாதிரி ஆடைகளை அணிந்து இருக்கிறாங்களா என்றது சரியா தெரியல. ஆனா உலகத்துல ஒரு கல்யாணத்திலேயோ இல்லையா ஒரு நிகழ்ச்சியிலோ பாத்தீங்கன்னாக்கா, இன்றைக்கு இருக்கிற பெண்களை தன்னுடைய அவயங்களை காண்பிக்கும்படியாக தான் சாத்தான் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறான். அது ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாத்தான் அவங்களுக்குள் இருப்பது அவங்களுக்கே தெரியாது. பாருங்க, இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்திரீகள் ஆடைகளை புடவைகளை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இது நிஜமான நடைமுறை வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இவைகள். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட என் அருமை சகோதரியே, என் தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரனே, நீங்க எல்லாம் கிழிஞ்சு போன பேண்ட் போட்டுக்கின்னு இந்த மாதிரியான ஆடைகளை அணிந்து கிழிஞ்சு போன சட்டை, கிழிஞ்சு போன டிஷர்ட் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நிஜமாவே என் கண்ணால பார்த்தத பெண்கள், வெளியேறப்பட்ட பெண்கள், குணசாலியான பெண்களை சாத்தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இந்த மார்பகத்தை, பால் கொடுக்கக்கூடிய மார்பகத்தை மட்டும் மறைச்சிட்டு கீழெல்லாம் துப்புளு கீழே பேண்ட்டை போட்டு கிழிஞ்சு போன தாறுமாறா கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டுன்னு முதுகு, வயிறு, ஷோல்டர் எல்லாம் முழுசா காண்பிச்சு இன்னைக்கு எக்ஸ்பிரஸ், இன்னைக்கு பெரிய பெரிய மால்ல, பெரிய பெரிய பார்க்கில், பெரிய பெரிய நிகழ்ச்சியில இந்த மாதிரி எல்லா கிறிஸ்தவர்களும் சரி, உலக பெருமான மக்களும் சரி, இந்த மாதிரி அவர்கள் உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் வந்தது? இதெல்லாம் என்ன காரணம் கேட்டாக்கா, ஒரு பெண்குள்ள, ஒரு ஆண்குள்ள சாத்தானின் ஆவி அவனுக்குள் வாசம் செய்கிறபடியினாலே அந்த சாத்தான் அந்த ஸ்திரீகளை இப்படிப்பட்ட ஆடைகளை அணியும்படியாக அவன் வைத்திருக்கிறான். இது ஆண். இது யாரு? இது ஆண். இது ஆண். இப்படிப்பட்ட ஆடைகளை அணியும்படியாக சாத்தான் வைத்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு படம் போட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஹல்லேலூயா. இவர்களை யார் வழிநடத்துகிறது? இப்படிப்பட்ட பெண்களை யார் வழிநடத்துகிறது சொன்னால், சாத்தான் அந்த குடும்பத்தையும் இவர்களுடைய தாயையும் தகப்பனையும் சாத்தான் வழிநடத்தி கொண்டு வருகிறான். இவர்களுக்குள் சாத்தான் இருக்கிறான் என்பது அவங்க அம்மா பக்கம் தெரியாது, அந்த ஸ்திரீக்கும் சகோதரனுக்கும் தெரியாது. ஆனா உண்மையிலே சொல்லப்போனாக்கா, ஒரு மனுஷிக்குள்ள சாத்தான் இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட வேலைகளை அவர்கள் செய்வார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே மறைபொருளாக இந்த மனுஷனை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நெடுநாளை வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டிலேயே தங்குறது இல்ல. அல்லேலூயா. அந்த வாலிபன் அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டாக்கா, பிரேத கல்லறையிலே தங்கினவனுமா இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் இயேசுவுக்கு எதிராக புறப்பட்டு போனான். அல்லேலூயா. பாத்தீங்களா? இப்போ மனுஷர்கள் அந்த பிசாசை பிடித்திருந்தவனை கட்டு போட்டு இருந்தார்கள். இப்போ இந்த மாதிரி ஸ்திரியையும் இந்த மாதிரி சகோதரர்களையும் யாரு கட்டு போட்டிருக்கிறார்கள் கேட்டாக்கா, பிசாசின் ஆவிகள் இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவ பெண்களையும் கிறிஸ்துவ ஆண்களையும் உலகப்பிரமாண ஆட்களையும் பிசாசின் ஆவி அவர்களை கட்டு போட்டு இருக்கிறது. அந்த கட்டிலிருந்து இவர்களால மீண்டு வரவே வாய்ப்பில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் அந்த கட்டை அவிழ்த்தால் மட்டும்தான் இவர்கள் தெளிவான ஆடைகளை அணிந்து இந்த உலகத்திலே நடமாடி கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பார்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட இருந்த ஒருவனை இயேசுவினை தேடி அந்த பிசாசு வரும்பொழுது இயேசுநாதர் சொல்றாரு. முழுமையான பேசுற செய்தி பெருசாகும், அதனால சுருக்கமா பேசுறேன். பாருங்க, பிசாசு வேண்டிக் கொண்டது இயேசுவை, பிசாசு வேண்டிக் கொண்டது நிமித்தமாக அது என்ன கேட்டதோ அப்படியே இயேசு செய்தாரு. இந்த எல்லா ஆவிகளும் 2000 பன்றி அங்க மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த 2000 பன்றிக்குள்ள அந்த ஆவிகள் போய் மேலிருந்து கடையில விழுந்து செத்து போச்சு. இப்போ அந்த ஆவி போன பிற்பாடு அவன் நிர்வாணமாக இல்லாமல் என்ன செய்யப்படுது பாருங்க. 35ஆம் வசனம் பாருங்க. பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து, ஹல்லேலூயா, பிசாசு விட்டு போன மனுஷன். அப்ப பிசாசு அவனுக்குள் இருந்ததுனால அந்த பிசாசு அவனை எப்படி வச்சிருந்தது? நிர்வாணமா வைத்திருந்தது. நிர்வாணத்தை ஏதேன் எனும் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமா இருந்தார்கள். நீங்கள் நிர்வாணமாக இருக்கிறீர்கள் என்று பிசாசு அவர்களுக்கு சுட்டி காண்பித்தான், கண்களை திறந்தான். அவங்க நிர்வாணமா இருக்கிறது தெரிஞ்சு போச்சு.
அந்த நிர்வாணத்தை மறைத்தாரு இயேசு கிறிஸ்து. ஒரு ஆடை, இது ரொம்ப பெரிய செய்திங்க, நான் சிம்பிளா பேசுறேன், டைம் பத்தாது. அதனால அந்த ஒரு ஆடை அடித்து அந்த ஆட்டு தோலை 2 பேருக்கும் போத்தி அனுப்புனாரு. பிசாசை பார்த்து ஆட்டு தோல் அனுப்புறியா, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இன்றைக்கு அவன் என்ன பண்ணான்னு கேட்டாங்க, இன்றைய நாட்களில் பிசாசு இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சின்னு இந்த உலகத்தை நடமாடி கொண்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் காமிச்சுன்னு வராங்க. இன்னும் ஒரு சில கண்ட்ரிலெல்லாம், ஜெர்மனிலலாம் பார்த்தா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் நான் பேப்பர் வச்சிருக்கிறேன், என்னால் தேடுறதுலாம் டைம் இல்லை, பேப்பர்லயே 35 வருஷத்துக்கு ஒரு நியூஸ் பேப்பர் தினத்தந்தி பேப்பர்ல போட்டிருந்தான். ஜெர்மனியில வந்து நிர்வாணமான பெண்கள் வந்து ஊர்வலம் போறாங்க. இப்போ நடந்தது நினைக்கிறேன், லேட்டஸ்டா யூஎஸ்ல எங்க ஏதோ ஒரு கண்ட்ரில நடந்து கொண்டிருக்கிறது நிர்வாணமாக. அது பாருங்க, அது ஏன் நிர்வாணம்? அந்த அன்னைக்கு ஃபாரின்ல பண்ற மாதிரி இந்தியாவில் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறகுறையா காமிக்கிறது வந்து ஒரே ஒரு பிசாசு உள்ள இருக்கிறான். அந்த ஒரே ஒரு பிசாசு உள்ள இருக்கிறனால தான் தன்னுடைய சரீரங்களை ஸ்திரீகள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு பிசாசு இருக்கிறனால தான் தன்னுடைய சரீரங்களை கவர்ச்சியாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பாருங்க, இந்த மாதிரி மெலிசு புடவையை கட்டிக்கின்னு பாஸ்டருடைய பொண்டாட்டிங்க தொப்புள் தெரியாம வயிறு காமிக்காம அந்த மெலிஸ் புடவைய 4 மடிப்பா மடிச்சு இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா மறைச்சு போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப மேக்கப்லாம் போட்டு. இதெல்லாம் என்னன்னாக்கா பிசாசின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவ பாட்டு பாடுறாங்க, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பேசுறாங்க, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு எல்லாம் அது யாரு? இவங்க செய்யலங்க. அது பிசாசு அவர்களுக்குள்ள இருந்து அவர் இயேசு கிறிஸ்துவ குறிச்சியே பிரசங்கம் பண்ணுது, இயேசு கிறிஸ்துவ குறிச்சியே பாட்டு பாடுது. இதை நீங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் எத்தனையோ வீடியோல வந்து மெசேஜ் பண்ற நிறைய பேருக்கு, சொல்ற நிறைய பேருக்கு இது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் இந்த மெசேஜ் எடுத்தேன். அதனால இந்த காரியம் அத்தனையும் ஒரு பிசாசின் ஆவியானது அவர்களுக்குள் இருக்கிறபடினாலே இப்படி செஞ்சுன்னு வருது. இப்போ பிசாசு இயேசுநாதர் துரத்துன பிற்பாடு அவன் என்ன செய்யறான் பாருங்க, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் ஜனங்க. அப்போ பாருங்க, இயேசுநாதர் பிசாசை துரத்துறோன்னு புத்தி தெளிந்திருக்கிறதை ஜனங்கள் கண்டாங்க. அப்ப அவன் புத்தி தெளிவு அடைந்து விட்டது. அதுக்கு முன்னால அவனுக்கு புத்தி தெளிவு இல்லை. இன்றைக்கு இருக்கிற அநேக நவீன கிறிஸ்தவ பெண்கள் இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், சில சபையிலையோ இல்ல ஒரு கல்யாணத்திலேயோ இல்ல எங்கேயோ மாலிலேயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க இது மாதிரி பார்ப்பீர்கள் சொன்னால் அவர்கள் புத்தி தெளிவு இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் மேட்டர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நவீன பெண்கள், ஆண்களும் சரி, புத்தி தெளிவில்லை. ஏன் புத்தி தெளிவில்லைன்னு கேட்டாக்கா, ஆனா அவங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த உலக அறிவுபூர்வமான பயங்கரமான பேச்சு பேசுவாங்க, டிகிரி எல்லாம் படிச்சிருப்பாங்க, திறமையா டேலண்டா நல்லா அழகா பேசுவாங்க, அறிவு கூர்மையான வார்த்தைகளை பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. ஆனா அவங்க ரியல் புத்தி தெளிவு இல்லாதவர்களாக தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் சாத்தானுடைய ஆவி இருக்கிறது என்று அவர்களுக்கே தெரியல. இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இந்தியாவிலேயே நிர்வாணமா வருவாங்க அப்படின்னு நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னாக்கா, அது வந்து என்ன, எப்போ அது நடக்கும்னு கேட்டாக்கா, நீங்க வேதத்துல நீங்க பாருங்க, நீங்க மத்தேயு எழுதின புத்தகத்துல 12:45 நீங்க வாசித்து பாருங்க. 12:45 இது ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால இப்படி இன்னைக்கு சாத்தான் செஞ்சுன்னு வரான், நவீனமா புத்திசாலியா செஞ்சுன்னு வரான். இன்னைக்கு அந்த ஒரு ஆவி ஒரு மனுஷனை விட்டு போய் சொல்ல, டேய் நான் ரொம்ப நாளா இருக்கிறேன், ரொம்ப வருஷமா இருக்கிறேன், இந்த சரீரத்துக்குள்ள கிறிஸ்துவனுடைய உபதேசமே இல்ல, கிறிஸ்துவின் வார்த்தையே இல்ல, இவங்க கேட்கறதே கிடையாது, நான் ஒண்டி தானே ரொம்ப நாளா இருக்கிறேன், நான் ரொம்ப போர் அடிச்சுதா, வெறும் காலையும் முட்டியையும் கையை காலை மட்டும் எனக்கு வைத்தியம் தொப்புலையும் காமிச்சுருக்கிறேன், எனக்கு அது போர் அடிச்சு போச்சு, நீங்க கொஞ்சம் பேர் வாங்கடான்னு சொல்லி இது போயிட்டு 7 ஆவிகளை கொண்டு வரும். நீங்க பாருங்க, மத்தேயு 12:45 படிச்சு பாருங்க. 7 ஆவியை கொண்டு வரும். 7 ஏற்கனவே ஒன்று இருக்குது 8. இந்த 8 ஆவிய மொத்தம் 7 + ஒரு 8 மொத்தமா வந்துருச்சுனாக்கா, நீங்க வேதத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும், மனுஷனுக்குள்ள குடியிருக்கும். பாருங்க, குடியிருக்கும் போது அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும், அந்த மனுஷனுடைய முன்னிலைமை இப்படி இருந்தது, சிம்பிளா இருந்தது. கொஞ்சம் தொடைய காமிக்கிற மாதிரி, தொப்புல காமிக்கிற மாதிரி, கொஞ்சம் முதுகு காமிக்கிற மாதிரி, இந்த மாதிரி பேண்ட் காமிக்கிற மாதிரி இருந்தது. 7 ஆவி + ஒரு 8 வந்த பிற்பாடு அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம்
பிந்தின நிலைமையை அதிக கேடு உள்ளதா இருக்குமா. பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, 8 முன்ன 2000 ஆவி இருந்தது இயேசு இருக்கும்பொழுது, இப்ப 2000 ஆவில இருக்காது. சாத்தான் பார்த்தான், அவன் பயங்கரமான புத்திசாலி. ஹல்லேலூயா. அவன் பார்த்தான், ஐயோ டே நம்ம எல்லாரும் போயிட்டோம்னாக்கா நம்ம ஈஸியா சீக்கிரமா துரத்திடுவாங்கடா, நல்லா போய் நல்ல வல்லமையுள்ள பாஸ்டர் குடும்பம் நம்ம துரத்திடுவாங்க. ஒருத்தர் அப்போங்க உள்ள ஒரு ஆளா மட்டும் இருங்க, ஒரு ஆளாவே இருங்க, ரொம்ப நாளா இருங்க, யாருமே துரத்துல யாருமே கண்டப்படியும்னா நாங்க 7 பேர் நாங்க வரோம்டா, நீ ஃபர்ஸ்ட் இருடான்னு சொல்றாங்க. அவங்கள பேசிக்கிறாங்க, ஆவிகளாம் பேசிக்குது. ரொம்ப வருஷமா 5 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா இருக்கிறான். 30 வருஷமா 20 வருஷமா ஆன பிற்பாடு பிசாசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவான். 7 ஆவியை கொண்டு வந்து உள்ள போகுது பிறகு அப்போதான் இவங்கெல்லாம் நிர்வாணமாக இந்த உலகத்துல வெளிநாட்டுல சுத்துற மாதிரி இவங்களும் நிர்வாணமாக பெண்கள் இந்தியாவில சுத்துவாங்க. இது சீக்கிரமா நடக்க போகுது, ரொம்ப லேட்டா இல்ல. வெளிநாட்டுல நிர்வாணமா சுத்துற பெண்களை போல இந்தியாவிலே நிர்வாணமா சுத்துவாங்க. ஏன்? ஆண்களும் அப்படி சுத்தக்கூடிய நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவங்க கூட பார்த்தாக்கா தம் தூண்டு ஜட்டியை போட்டுன்னு சின்ன சின்ன கட்பனினை போட்டு உலகத்துல அங்கங்க நடமாடி கொண்டிருக்கலாம். ஆண்கள் கூட சில பேர் சட்டையே போடாம சுத்தி இருக்கிறான் ரோட்ல. வெளிநாட்டுல என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் இந்தியாவுக்கு வந்துருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இதெல்லாம் வரப்போகுது. இப்ப நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டாக்கா, ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்பதை உங்களுக்கு வேதத்தின் மூலியமா சுட்டி காண்பிக்கின்றேன். இந்த 7 ஆவி பிளஸ் 1 8 ஆவி சேர்ந்த பிற்பாடு அப்போதான் முழு சரீரத்தையும் எப்படி அந்த கல்லறைக்குள் இருந்த அநேக பிசாசுகள் கல்லறைக்குள் இருந்த கிராமத்துல சுத்தி கொண்டிருந்த அந்த ஆவி உடனே மக்கள்லாம் பிடிச்சி அங்க கட்டு போட்டு கல்லறையில வச்சாங்க. இயேசு வந்த பிற்பாடு தான் அவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு வரனா அவிழ்க்க மாட்டான், அந்த கல்லறையில இருந்திருப்பான், கட்டுகள் அப்படியே அவுக்காம இருந்திருப்பான். இயேசு அதில் பார்க்கும்போது இவனே கட்டுகளை உடைச்சிட்டான். ஏன்னா அது மனுஷன் போட்ட கட்டு. இன்றைக்கு நவீன உலகத்துல பிசாசின் கட்டுகளினாலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிசாசின் கட்டிலே பாஸ்டருடைய பொண்டாட்டிகளும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் அப்படியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி பாருங்க, ரொம்ப அற்புதமான இந்த செய்திய இந்த வில்லியம் மரியன் பிரென்னாம் சொல்லக்கூடிய இந்த மனுஷர் இவர் பேசின உபதேசத்தை நீங்க கேளுங்க. அவர் என்ன பேசியிருக்கிறாரு இதை குறிச்சு என்பதை குறித்து நான் உங்களிடத்திலே ரொம்ப பெருசா இல்ல, சிறுசா சின்ன செய்தி தான். அல்லது அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம இப்ப பார்க்கலாம். பிசாசுகள் தான் வேதாகமத்தில் ஒரு மனிதனை தவிர வேறு எவரும் தங்கள் ஆடைகளை தங்கள் சரீரத்திலிருந்து கிழித்து எரியவில்லை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ பிசாசு தான் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஆடைகளை கிழித்து எரியுது. பிசாசு தான் இவங்களுக்குள்ள இருந்து தன்னுடைய ஆடைகள் எல்லாம் இப்படி காண்பித்து ஆண்களோட ஆடையெல்லாம் கிழித்து கொண்டு காண்பித்துக் கொண்டு இந்த உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, தன் ஆடைகளை கிழித்து எரியவில்லை. அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த மனிதனாக இருந்தான். இவர்களும் பிசாசின் ஆவியினாலே பிடிக்கப்பட்ட மனுஷர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கோ அவன் ஒரு மிருதுவான வடிவில், பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான செய்தி இவர் பேசுறார் பாருங்க. உலகத்துல இவர் ஜீவிக்கும் போது தேவன் பேசின வார்த்தைகள், தேவன் இவர் மூலியமா பேசின வார்த்தைகள். இன்றைக்கோ அவன் பிசாசானவன் ஒரு மிருதுவான வடிவில் வருகிறான். மிருதுவான வடிவில் அந்த கலையில இருந்தா பாருங்க, நிறுவனம் அப்படியே இல்ல, நார்மலா. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நார்மல் ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்திருக்கிறான். இன்றைக்கோ அவன் ஒரு மிருதுவான வடிவில் வருகிறான். சமுதாயத்தில் உள்ளவனாக இவங்க அத்தனை பேருமே சமுதாயத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கல்லறையில இருக்குதான் பாருங்க அந்த பிசாசு படிச்சவன், அப்படியே இல்ல, சமுதாயத்துல ஜீவிக்கிறவர்களாக இந்த மாதிரி அறையும் குறையும் காமிச்சுக்கின்னு பிசாசினால் பீடிக்கப்பட்டு இன்றைக்கு சமுதாயத்தில் அவர்கள் உள்ளவர்களாக இருப்பது போல, எல்லாம் சரியானதாக இருப்பது போல சீதோஷ்ணம் குளுமையாக இருக்கிறது. நீ உன்னுடைய ஆடைகளை சற்று எடுத்து போட்டால் இன்னும் உனக்கு குளுமையாக உணர்வாய். மனிதன் முன்னும் பின்னாக முற்றங்களில் அவர் அறை நிர்வாணமாக நடத்துகிறான். ஹல்லேலூயா. எப்படி நடத்துகிறானா? அறை நிர்வாணமாக.
இன்றைக்கு பிசாசு இயேசு அந்த காலத்துல முழு நிறுவனமாக அந்த வாலிபனை நடத்தணும். ஆனா இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்னு கேட்டாக்கா, அப்படி நம்ம நடத்தக்கூடாது, அரை நிர்வாணமாக இவங்களால நடத்தலாம், சமுதாயத்தில் அப்படியே ஜீவிக்கிற மாதிரி, உலகத்திலே நம்ம அப்படியே நடமாடுற மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அரை நிர்வாணமாக இப்போ ஒரு பிசாசு இருக்கிறனால நடத்தினீங்க வரான். இதை நடத்துகிறதான் அவர் பேசுறது, அரை நிர்வாணமாக நடத்துகிறான். அதே போன்று பெண்களும் நாய்களுக்கு இருக்கின்ற மரியாதையை விட குறைவாக மதிக்கப்படுகின்ற நிலைக்கு ஒருவருக்கொருவர் ஏன் செய்கிறார்கள்? உங்களுக்கு என்ன ஆயிற்று? தீர்க்கதரிசி வில்லியம் என்று சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிற்று, என்ன நடக்குதுங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் தெரிஞ்சு போச்சு பிசாசு தான் வழி நடத்துறாரு சொல்லி. ஏன்னா அவர் கேட்கிறாரு, மக்களை கேட்கிறாரு, நான் உங்களை புண்படுத்தவில்லை. அருமையான விலையேறப்பட்ட சகோதரி சகோதரனே, அவர் சொல்றார், நான் உங்களை புண்படுத்தவில்லை, நானும் உங்களை புண்படுத்துவேன். என்னுடைய அருமையான விலையேறப்பட்ட அருமை சகோதரிகளே, புண்படுத்துறேன்னு நினைக்காதீங்க, புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்படி வாழ வேண்டும், எனக்குள் பிசாசின் ஆவி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் செய்தி. அது அது பிசாசினால் பீடிக்கப்பட்டிருப்பதன், பிசாசினால் பீடிக்கப்பட்டிருப்பதன் என்றுதான் நான் உங்களுக்கு கூற முயற்சிக்கிறேன். அவர் சொல்றாரு, பிசாசின் ஆவி உங்களை பிடிச்சிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்றாரு. அதே தான் நானும் சொல்றேன், இவருடைய செய்தியை படிச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு ஒவ்வொரு பிசாசும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உங்களை பிடிச்சு இருக்கிறது, அதனாலதான் நீங்க அரை நிர்வாணமாக இந்த லோகத்துல சுத்தி இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவருடைய செய்தியை படிச்சுதான் என்றுதான் நான் உங்களுக்கு கூற முயற்சிக்கிறேன். மேலும் வஞ்சிக்கிற ஆவிகளும் நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கிற சகோதரிகளாக, செவி கொடுக்கிற சகோதரனாக இந்த உலகத்துல நீங்க இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. வஞ்சிக்கிற ஆவி சொல்லும், அதெல்லாம் ஒன்னே அடி, ஸ்டைல் அடி, இப்போ நவீன ஆடைகள் மாதிரி இருக்குது, போட்டுக்கடி அப்படி ஒருத்தி சொல்லுவா, கொடுக்குற ஃப்ரெண்டு. தப்ப இல்லடி, நம்மளா பெரிய தப்பா பண்ணிட்டோம், இதெல்லாம் ஒரு அழகடி, ஸ்டைல் அடின்னு சொல்லுவா. அது வஞ்சிக்கிற ஆவி. அவர் சொல்றாரு, ஆனால் ஆகிலும் நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள், அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள், ஆனால் அது ஒரு பொய்யாகும். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ அதை செய்ய மாட்டாய். பார்த்தீங்களா? நீங்களாம் ஒரு உண்மையான கிறிஸ்துவ பெண்மணியா இருந்தாக்கா இப்படிப்பட்ட புடவையெல்லாம் சர்ச்சுக்குள்ள கட்டி வர மாட்டீங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட புடவைங்களை சர்ச்சில எல்லாம் கட்ட மாட்டீங்க. அது எந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, நீ ஒரு உண்மையான கிறிஸ்துவ பெண்மணியா இருந்தா இப்படிப்பட்ட ஆடைகளெல்லாம் நீங்களாம் அணிய மாட்டீங்க. இந்த மேலே இருக்குது பாருங்க, இப்படிப்பட்ட ஆடைகளை நீங்க உலகத்துல அணிய மாட்டீங்க. ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் நீ அதை செய்ய மாட்டாய். உன்னால் அது செய்ய முடியாது. இப்படியெல்லாம் நீ சுத்தி ரோட்ல உன்னால செய்ய முடியாது. ஆனா அநேக கிறிஸ்தவ பெண்கள் இப்படிதான் இன்னைக்கு மால்லையும் தியேட்டர்லயும் எல்லா இடத்துலயும் திருமண ஹால்ல இப்படிதான் அரையும் குறையமாக, அரை நிறுவனமாக சாத்தான் அவர்களுக்குள் இருந்து அப்படி செய்ய வைக்கிறான். நீ அதை செய்ய மாட்டாய். நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ அதை செய்ய மாட்டாய். உன்னால் அதை செய்ய முடியாது. உன்னால் அதை செய்யவே முடியாது. அல்லேலூயா. உன்னால் அதை செய்ய முடியாது. உன்னால் அதை செய்யவே முடியாது. நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருந்தால், நீ கிறிஸ்தவனா இல்லாத இருக்கிற பட்சத்துல தான் சாத்தான் உனக்குள்ளாக வாசம் செய்து அரை நிர்வாணமாக இந்த உலகத்தில் உன்னை வச்சிருக்கிறான். நீ அறிவு பிரகாரமான விசுவாசத்தை கொண்டு நீ வேதத்தை விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். எப்படி? நீ அறிவு பிரகாரமான விசுவாசத்தை கொண்டு, உலக அறிவு பிரகாரமான விசுவாசத்தை கொண்டு இன்றைக்கு பாஸ்டருடைய பொண்டாட்டிகளா இப்படிப்பட்ட நவீன ஆடைகளை புடவைகளை அணிந்து வழிபடுத்தலன்னு பாட்டு பாடுறது, அழகு சாதனங்களை வைத்து பண்றது, ஃபுல்லா மேக்கப் லிப்டிக்கு தன் முகத்தை கவர்ச்சியா வைப்பது, இதெல்லாம் யாரு கேட்டா அந்த பெண்மணிக்குள்ள சாத்தான் இருக்கிறான். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் இந்த செய்தி அநேக பாஸ்டர் அனுப்புங்க, ஸ்தாபன பாஸ்டர்களுக்கு அனுப்புங்க, ஸ்தாபன பாஸ்டர் பொண்டாட்டிக்கு அனுப்புங்க தயவு செஞ்சு. அந்த பெண்மணிக்குள்ள ஆவி இருக்குது, அசுத்தாவி இருக்குது. நீ அறிவு பிரகாரமான விசுவாசத்தை கொண்டு நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன் என்று கூறலாம். அவ்விதம் இல்லை என்று உங்கள் ஜீவியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவ்விதம் இல்லை என்று உங்களுடைய ஜீவியங்கள் இப்படி இருக்கிறபடினாலே
உங்களுடைய ஜீவியம் சொல்லுகிறது நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல, நீ ஒரு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பெண்மணி அல்ல, நீ கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு சகோதரன் அல்ல என்று உன்னுடைய ஜீவியம் சொல்கிறது. நாம் அவரை அறிந்துள்ளதாக உரிமை கூறிக்கொண்டு ஆடைகளை களைத்து கிழித்து விடுகிறோமே, அது எப்படி? ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறேன். நாம் அவரை அறிந்து உள்ளதாக உரிமை கூறிக்கொண்டு உங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு உங்களுடைய ஆடைகளை இது மாதிரி கிழித்து வெளிப்படுத்தி சரீரங்களை அரை நிர்வாணமாக சுத்தி கொண்டிருக்கிறீர்களே, அது எப்படி என்று தீர்க்கதரிசி வில்லியம் நம்முடைய செய்தியிலே அவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தானுடைய ஆவி இருக்கிறதுனால தான் இது போல அரை நிர்வாணமாக இன்றைய கிறிஸ்தவ மக்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளை, இந்த சாத்தானுடைய கட்டிலிருந்து நீங்க வெளியே வரணும்னாக்கா நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. கிறிஸ்துவனுடைய உபதேசம் உங்களுக்குள் வரும் பொழுது அப்பொழுது சாத்தான் உங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த அரை நிர்வாணத்திலிருந்து விடுதலையாக்கி புத்தி தெளிந்து முழு சரீரத்தையும் கவர்ச்சி இல்லாமல் தன் சரீரங்களை எல்லாம் காண்பிக்காமல் முழு அருமையான ஆடைகளை அணிந்து நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே அமர்ந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஆண்களையும் இப்படிப்பட்ட பெண்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், புத்தி தெளிவுள்ள பிள்ளைகளாக மகனாக நீங்கள் ஜீவிக்க பாருங்கள். God bless you. பிரியமான கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கட்டும். அநேகருக்கு செய்திகளை அனுப்புங்க. God bless you.